இன்னைக்கு டிடிவி கூட ஒரு டிடிவி தினகரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. விஜயகாந்தை போல விஜய் அவர்கள் அரசியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி யாரு? ஸ்டேட்மெண்ட் டிடிவி தினகரன் வந்து டிடிவி சொல்லியிருக்காரு. பெரிய அரசியல்வாதிமா அவர் சொன்னார். பெரிய நியாயமானவர். அவர் வந்து நேர்மையான தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் எல்லா தியாகங்களும் செய்யக்கூடிய ஒரு மனிதராக பார்க்கலாம். அவர் சொன்னார்னா கரெக்டாக தான் இருக்கும். பெரிய தியாகிமா அவங்க குடும்பமே பெரிய தியாகி குடும்பம். தமிழர்களுக்காக நிறையா செஞ்சுருக்காங்க. தமிழர்களுக்காக பாடுபட்டு சம்பாதிச்ச காசு பூரா செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் வந்து அவர் வந்து தமிழர்கள் நலனை சார்ந்து மட்டும்தான் கட்சி நடத்துகிறாரு. அதை தாண்டி அவர் சொல்கிறத நல்லா கேளுங்கம்மா, அவர் ஓட்டு போடுங்க, நல்லா இருப்பீங்க. மத்திய அரசு வந்து அமித்ஷா, மோடிஜிலாம் பாரம்பரியமாக அரசியல்லேருந்து வந்தவங்கம்மா. அப்போ ஒருத்தர் தினகரன் நல்லவர், அவர் நான் சொல்லலை, பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்கம்மா. பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு இங்கே வச்சுருந்தா போலீஸ் எல்லாம் எந்த பல ஈடி ஏதாவது பிடிச்சிருன்னு சொல்லி சிங்கப்பூரில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சிங்கப்பூரில், துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாம் அங்கே வந்து இது அது என்ன ஒரு ஒரு சொகுசு போட்டு ஒன்று இருக்குது. கப்பலும் கிடையாது, போட்டும் கிடையாது. சரியா? அந்த மாதிரியான சில விஷயங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு சொந்தமாக இருக்குது. செசல்ஸ் தீவில் போனீங்கன்னா அவங்களுக்கு தனி பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. மத்திய அரசில் பார்க்குறான் எவ்வளோ சொத்து இருக்குது, எனக்கு எங்கேருந்து அடித்தாங்க இவங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு சரி என்ன பண்ணலாட்ட பாஸ்போர்ட்டை மட்டும் பிடிங்கி வச்சுருந்தாங்க. முடிஞ்ச ஆட்டா உங்கள் சொத்து பூரா அங்கே இருக்குது, தனி ஃப்ளைட் அங்கே இருக்குது. சேன்னா ஒருத்தருக்கு இல்லை, ஒரு 4-5 பேருக்கு இங்கே இருக்குது. இந்த 4-5 பேர் பாஸ்போர்ட்டையும் பிடிங்கி வச்சிட்டான் மத்திய அரசு 5 வருஷமாக. இன்னொருத்தர் மத்திய அமைச்சர் மகன். செசேல்ஸில் அவங்களுக்கு இல்லாததே கிடையாது. புரியுதா அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி சொகுசு கப்பல்களும் சொகுசு பங்களாக்களும் நீங்கள் கற்பனை கூட நினச்சி பார்க்க மாட்டீங்க இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு. அந்த நபர் கூட சமீபத்தில் ஒரு 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 யூடியூப் சேனலுக்கு ஒரு பிள்ளைக்கு பேட்டி கொடுத்தாரு, ஒரு பொண்ணுக்கு. நீங்கள் அதெல்லாம் டப்புன்னு லூஸ்தனமாக வளரி பேசும்போது வளரிட்டு நான் சாப்பிட்டதெல்லாம் நீங்கள் இப்போ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்கம்மா, சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க அப்படின்னாரு. அந்த நபர் யாருன்னு பார்த்துங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் கணக்கில் அடங்காத ஆயிரக்கணக்கான கோடி பணம் வந்து வெளியில் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா வெறும் பாஸ்போர்ட்டை மட்டும் பிடுங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜீரோ. நீங்கள் பென்ஸ் BMW கார் வச்சுருக்கலாம், சாவியை நான் பிடுங்கி வச்சிட்டிங்கன்னா எப்படி போவீங்க? அது எந்த காராக வேணாலும் இருக்கட்டும், மாருதியாக இருக்கட்டும் இல்லை BMW இருக்கட்டும், நீங்கள் நடத்துகிறது தான் நிற்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி சில பேரோட பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சிட்டாங்க.